Hi hello miss, welcome back to our channel Dream World with 7 Kings and I am your JP. And இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷார்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜேகே வந்து ஸ்டெப் உங்களுக்கு ஸ்டெப் தான் இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி கதை கேட்க பிடிக்கும்னா கேளுங்கள், அப்படி இல்லை என்றால் ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து கதற வேண்டாம். அண்டு ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் மஸ்ட் தான். என்னோடய வீடியோக்கு வரும்போது தயவுசெய்து ஹெட்செட் வேர் பண்ணிட்டு வாங்க. வேறு என்ன இன்ட்ரோ பார்த்தலாம் அப்படி அப்படிங்களா. ஸோ வயன் நீங்கள் தான் வந்துட்டு வயன் உங்களுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வந்து அதிகம், ஓகேங்களா. நல்லா ஒரு ரிச்சான ஃபேமிலி சைஸ் சொல்லலாம், ஓகேங்களா. அது வந்து நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க, காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அதே மாதிரி ஜேகே சைட் பார்த்தா வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேங்களா. அவர் வந்துட்டு காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காரு, ஓகேங்களா. ஸோ அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் அப்பா கூட சரியான ஆர்கியூ பண்ணிட்டுருக்கீங்க. முடியும் முடியாது, நோ வே. வயன் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. முடியாதுப்பா, எப்படிப்பா என்னால் வந்துட்டு நம்ம அம்மா இடத்துல இன்னொருத்தர கன்ஃபார்ம் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னால் முடியாதுன்னா வந்துட்டு அதுக்கு நான் பண்ண முடியாது. என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன், என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாது. பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? வயன் ஸ்டாப் இட். எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் அப்பா கட் போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணுவீங்க. சின்ன விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்கியூ பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பீங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்டஸில் அதிகம். ஸோ வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பீங்க. ஒரு பணக்கார பொண்ணு அப்படியே டேட் லிட்டில் பிரின்சஸ் நீங்கள். ஸோ அந்த திமிரு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். அதனால் வந்துட்டு அப்படியே செம்மையாக ஆர்கியூ பண்ணுவோம். இது எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு அப்படியே கடுப்பாயிட்டு அது பாட்டுக்கு போயிட்டார் ரூமில். நீங்கள் வெளியே என்னடா ஆச்சா பச்சா கத்திட்டு கையில் இருக்கிற எல்லா பொருள் தூக்கி உடச்சி அப்படி நீங்கள் கையாலே போயிட்டீங்க, ஓகேங்களா. ஆஃப்டர் 1 வீக் உங்களுடைய அப்பாவுக்கும் நம்ம ஜியான் ஜங்குக்காகிய ஜேகேக்கும் ஜேகேயோட அம்மாவுக்கும் மேரேஜ் நடந்துட்டு ஓகேங்களா. சாரிடா, 5 நிமிஷத்தில் ஸ்டோரியே மாற்றிட்டுருக்கேன். இப்படி வந்து 2 பேத்துக்கு மேரேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி மேரேஜ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி முடிச்சிருக்கீங்க. உங்கள் பார்வை ஃபுல்லாக இப்போ ஜேகே படுத்துறது இவரெல்லாம் நமக்கு ஸ்டெப் தரா. அதுவும் நம்மளோட இவ்வளோ ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிறவன், நம்ம கூட இன்னும் பேசக்கூட தகுதி இல்லாத இவனா வந்து நமக்கு ஸ்டெப் தரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ஆணவத்தில் வந்து ஆடிட்டு கிடக்கீங்க. நீங்கள் ரொம்ப அப்படியே முறைக்கிறீங்க, திட்டுறீங்க, அசிங்கமாக கழுவி ஊற்றுறீங்க. அவருக்கு அதெல்லாம் புரியுது. நம்மள தான் பேசுகிறா ஜாலியாக அப்படி புரியுது. பட் ஸ்டில் அம்மாவுக்கு எப்படி திட்டுது இந்த வாழ்க்கை. ஸோ வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ நம்ம விக்கேக்கு அப்படின்னா வந்துட்டு அம்மா தான், எல்லாமே அம்மா தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அம்மா வந்து ஏதாவது சொன்னாலும் ஆன்ட்டுவார். அதாவது சரி ஓகேம்மா ரைட்டுமா அப்படின்னு சொல்லிட்டுவார். அது என்ன தப்புனாலும் சரி உங்கள் அம்மாட்ட வந்து உடனே சொல்லிடுவார். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓப்பனாட்டாக இருப்பார் அம்மாக்கிட்ட. ஸோ அப்படி இருக்கிறதால ஓகேம்மா உங்களுக்கு இதானே பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி இல்லாமல் இதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து எனக்கு பிடிக்கல, எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படி இப்படி நீங்கள் வந்துட்டு குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ மேரேஜெல்லாம் இனிமையாக நடந்த முடியாது. மேரேஜெல்லாம் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போட்டாங்க. ஸோ அப்படியே நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு டைனிங் ஹால் தான் உட்காந்துருக்கீங்க. அங்கே ஆக்சுவலி வந்துட்டு உங்களுடைய ஸ்டெப் மாமும் அண்டு உங்களுடைய அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கண்டு கூட இல்லை, இந்த மாதிரி வந்து புது கேரக்டர் மீட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மதிக்க கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வந்து டைனிங் இப்படி உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்க. அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்றாங்க, பையன் வந்து அம்மாக்கிட்ட உட்காந்து பேசு. அம்மாவா? யார் இந்த லேடியா? இவங்க என்னோட அம்மாவா? ஜோக் பண்ணாதீங்க டாட். வயன் என்ன பேச்சுது? இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கீழே. இவங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்க இல்லை அதுக்கும் கீழே செக்யூரிட்டி வேலைக்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தவங்களை என்னால் அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுதா? கிளியராக புரிஞ்சுதா? வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே அப்சர் சரி வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜேகேன்னு பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பையில் வந்துட்டு உங்கள் அப்பா தான் வந்துட்டு சொல்கிறாங்க, அதை தப்பாக எடுத்துக்காதப்பா, வந்து அப்படி தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வந்து அம்மா இல்லாத பிள்ளை அப்படிங்கும்போது கொஞ்சம் தெல்லமாக வந்துட்டேன், அது வந்து திமுறை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஓகே அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அங்கிள் என்ன அங்கிள்னு கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிடு, அது நான் செட் ஆகிட்டேன்னா கூப்பிட்டுப்பேன், அது வரைக்கும் வந்துட்டு அங்கிள் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே டைம் என்ன எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் வேணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி ஓகே சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் மேலே அதாவது நைட் கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. அது டின்னர் சாப்பிட டைம். ஸோ டின்னருக்கு வந்து கூப்பிட்றாங்க உங்களை வந்துட்டு எப்போயும் போல் மேட்ச் வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்துட்டு கிளியரிங் வரீங்க. ஸோ கிளியரிங் வந்துட்டு பார்க்குறீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா ப்ளஸ் ஜேகே 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க போனவங்க நீங்கள் உங்கள் போய் தப்புன்னு தட்டி விட்டுட்டீங்க கீழே. இனிமேல் என்னை கூப்பிட்றதுக்கு மேட்ச் வரக்கூடாது, ஐயோ இவங்க தான் வரணும் சொல்லிட்டு வந்துட்டு ஜெய்கோட அம்மா வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. ஏன் அவையே வரணும் அவங்க சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. ஏன்னா இவங்களும் ஆல்மோஸ்ட் மேட் மாதிரி தானே, மேடை வந்து தாரம் கெட்டவங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன், உங்களால் என்ன சொல்லுன்னு தெரியல. ஹலோ வைன் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே எஞ்சி நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து எந்தத்துக்காக பொறுமையாக பார்ப்பாரு. ஸோ வந்துட்டு எஞ்சி நிற்கிறார் அவருமே. ஸோ உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்பையில் வந்துட்டு ஜேகோட அம்மா வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி தடுத்துறாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே ஜேகோ அமைதியாக இருந்துட்டாங்க. அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கும் கடுப்பாயிடுச்சு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவங்களோட அம்மா ஸ்டாப் இட் அந்த லேடி என்னோட அம்மான்னு சொல்லி சொல்லாதீங்க.
இன்னொரு தடவை சொல்லாதீங்க. என்னோடய அம்மாவோட தகுதினா அவங்களோட தகுதினே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படி கத்துறாரு. நீங்கள் கேட்கவே இல்லையே. அண்ட் அனதர் ஒன் திங், இவங்க இப்படி சாப்பிட உட்காந்தா நான் இனிமேல் வரமாட்டேன். நான் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா இவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கோங்க, புரிஞ்சுதா? வயன் என்ன பேசியிருக்காங்கன்னு வீட்டு வேலைக்காரங்களா? வீட்டு வேலைக்காரங்களோட என்னை பொறுத்தவரை கேவலமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறீங்க. எங்கள் அப்பா ஒரு கட்டத்தை பொறுத்து பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் கோவம் கத்திட்டார் உங்களை. நீங்களாக கோவப்பட்டு அப்படியே மேலே மாடிக்கு போயிட்டீங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பாவும் உங்கள் ஜேக்கோட அம்மா, ஸோ ஜேகே அம்மாவும் உங்கள் அப்பா ரூமுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஜேகே அவர் ரூமுக்கு போயிருப்பார். அப்பையில் உங்கள் அப்பா உங்கள்கிட்டயே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கோம். ஜேக்கோட அம்மா பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்கள் அப்பா சொல்கிறார், இல்லை அவசரப்பட்டணும்னு தோணுது. என்னங்க? இல்லை மேனேஜர் பற்றி சொல்லலை, வயன்கிட்ட இதை ஃபஸ்ட் டைம் முன்னாடி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வயனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா மேரேஜ் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்கிறேன். ஓ அப்படி சொல்கிறீங்களா? நான் வேணால் வயன்கிட்ட ஐயோ வேணாம், அவன்கிட்ட பேசிடாத. அவள் ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு, அவளாக இறங்கி வரட்டும், நம்மளாலும் பண்ண முடியாது. சரி ஓகேங்க என்ன ஃபுல்லாக உங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் அடுத்து தூங்கிட்டாங்க 2 பேரும். ஸோ அப்படியே மார்னிங் நீங்கள் அப்படியே காய்ச்சலாக கிளம்புறீங்க. ஸோ அப்பையில் உங்கள் அப்பா தான் கீழே உட்காந்துருக்காங்க. நீங்கள் நைட்டு சாப்பிட்லையா? ஸோ அவருக்கு மனசு கேட்காம கூப்பிட்றாரு, எனக்கு சாப்பிட்டு போ. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குங்க டைனிங் டேபிளில் ஆல்ரெடி ஜிக்கு அவங்க சாப்பிட்ருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்ணும். அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களோ இல்லை அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அவங்க அப்பா ரொம்ப கடுப்பாகுது, என்ன இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகுது. சரி ஓகே அமைதியாரு, கொஞ்ச நேரம் நில்லு, காலேஜுக்கு அண்ணா கொண்டு வருவான். அண்ணனா? யார் இவனா? இவன் எங்கள் வீட்டு வேலைக்காரன், இல்லை செக்யூரிட்டி வேணால் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், அண்ணன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. ஸோ வீட்டு வேலைக்காரன் செக்யூரிட்டி சொல்லி அவருக்கே கடுப்பாயிடுச்சு, வேணும் இப்படி பேசாமல் அவருக்கே கடுப்பாயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே காலேஜில் கிளம்பி போயிருப்பீங்க, நீங்களே போராடே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஸோ காலேஜில் போகும்போது நம்ம வழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கீழ் ஓகேங்களா? ஸோ கீழே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜெயிக்க அதே காலேஜுக்கு நாய்க்கு இருந்தால் வாழ்வு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இங்கே யார்கிட்ட சொல்கிறேன் நாயின்ட்டு, இதோ நிற்கிது பாரு, கருப்புக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஜந்து, அதான் சொல்கிறேன். ஜந்துவா? என்ன எருமானே தெரியடி. எங்கள் அம்மாவுக்கு தான் அறிவில்லை, இவனுக்கும் அறிவில்லை. என்னடி பேசிகிட்டு இருக்கேன்? அவங்க என்ன சொல்கிறாங்க புரியல. ஆனால் ஜேகே நல்லா கேட்குது. ஸோ அங்கேயே நின்ட்டாச்சு, என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்போன்ட்டு. அப்போ நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அந்த பொம்பளை தான் கொஞ்சம் கூட மான வெக்கம் இல்லாமல் இந்த வயசில் செகண்ட் மேட்ச் பண்ணிட்டு நிற்குது. இவனுக்கும் வெக்கமே எதுவுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் உட்காந்து விட்டாரு. இப்போ ஏன் காலேஜே அப்படியே சொல்லியிருப்பீங்க, பொட்டுன்னு வச்சுருப்பாரு கண்ணத்துலேயே ஒன்று. என்ன அடிச்சிட்டல வாய முறை. நானும் அப்போ தான் பார்த்துருக்கேன், நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், யாரோ மொபைல் தப்பாக பேசுகிறேன், தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஜேகேவே கணத்தில் இவங்க யாரும் வச்சு அப்பாவே கை நீட்டு அடிச்சிருக்காரு. இவன் அடிச்சா இப்படி சாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். அவள் அப்படியே உங்களுக்கு பார்த்து முறை மனுஷன் அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பற்றி அப்படியே சரியான ஷாக்கு. யாரும் என் இப்படி உண்மையாக அடிக்கிறான், பையன் முழுங்கடி என்ன அடிச்சிட்டால யாருன்னு காட்டுறவங்களுக்கு சத்திரா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டெபிளுக்கு விட்றீங்க அவரை. ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் போல் ஆகிருக்கும். ஈவினிங் ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டா பார்த்தா அப்படியே உங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. ஜேகே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறாங்க. அப்போ ஜேகே நிற்க, சொல்லுங்கள் அங்கிள், என்ன பண்ண மதியம் காலேஜில்? நான் என்ன பண்ணேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. ஜேகே பார்த்தா அப்புறம் சைடில் நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி சீக்கிரம் ஜேகேக்கு மட்டும் பார்த்து வச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பா பார்க்கும் அப்படியே அப்பாவே மூஞ்சி வைக்கிறீங்களா? அப்போ மூஞ்சி வச்சு லைட்டு எதோ பார்த்துருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க என்றால், நம்ம கோவமாக பேசினா தான் அப்பா கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அப்படியே டாக்டரோட சென்டிமெண்ட் அப்படியே புழிஞ்சு விடுவோம், கன்ஃபார்ம் லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பீங்க. ஒன்று ரெண்டாக பற்றியெல்லாம் விட்டுருப்பீங்க. ஸோ அதை கேட்டுட்டு உங்கள் அப்பாவுக்கும் கடுப்பாயிடுச்சு. ஏன்னா பொண்ணே கையிட்டு அடிச்சிருக்கான்ல, அதுவும் செகண்ட் டேவே பொண்ணு மேலே கை வச்சிருக்கான், கைரேகை பெரிய வரைக்கும் அடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது கடுப்பாகும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கொளுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதை சொல்லவே இல்லை, நீங்கள் பேசுனது அப்படி இந்த மாதிரி நான் பேசுன்னு சொல்லவே இல்லை, அது மட்டும் சொல்லாமல் அப்படியே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி அடிச்சிட்டான் மட்டும். ஸோ ஜே அந்த மாதிரி சொல்லவும் ஜேகே மேலே சரியான கருத்து இருக்காரு உங்கள் அப்பா. ஸோ அப்பையில் ஜேகேட அம்மா வராங்க. இல்லைங்க அது பொருள் தெரியாமல் வாய முறையா, என்ன வேலை இது? கல்யாணம் 2வது நாளே புள்ள கைண்ட்டு அடிச்சிருக்கான், கேட்காம இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அம்மா பார்த்து செம்மையாக திட்டுறாங்க. அதாவது ஜேகே தெரியல, இல்லை அங்கிள் நான் தான். ஜேகே அமைதியாருன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எங்கள் நிமிடத்துக்கு வர சண்டையில் நீ குறுக்க வராத. உன்னை நான் திட்ட முடியல அப்படின்னு தான் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்கேன். உன்னை வச்சு நான் இவ்வளோ திட்டுறேன் அப்படின்னா, உன்னை திட்டம்னா அது ஆதங்கத்தில் இவ்வளோ திட்டுறேன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ அதை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அவங்க அம்மா வச்சு நல்லா செம்மையாக திட்டுறாங்க. அவங்க அம்மா ஒரு கட்டத்தில் வரைக்கும் தாங்க அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணம் டீயர்ஸ் வருது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பாவும் எழுந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்மளால தான் அம்மா அழுகுறாங்களே, நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் என்ன யாருக்காக இருந்தாலும் சரி, அம்மா
தப்பாக பேசினா கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு உங்கள் ஜேகே அம்மா போயிருப்பாங்க. சரி அவரே போயிட்டார் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ ஜேகேட்ட போயிட்டு லுக் இங்கே பாரு உனக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீ எல்லாம் என் வீட்டு வேலைக்காரன் தகுதி இல்லாத இன்னும் நான் எடுத்துப்பேனா இதில் வர பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றலாம் பண்ணிட்டீங்க நீங்களா. இங்கே பாரு இதுக்கப்புறம் என் வழியில் தேவையில்லாமல் குறுக்கிட்டேன்னு வைய இதை விடவும் மோசமாக நடக்கும் சொல்லிட்டேன். மனசில் அப்படியே வந்துட்டு அவர் மரத்தை மாட்டிட்டு போகிறீங்க. அவர் பார்த்துட்டு இருக்காரு சரி என்ன கொண்டாவேன் மஸ்ட்டு பார்த்துட்டு அவர் பாட்டு ரூம் போயிட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டின்னர் வந்துட்டு இந்த மாதிரி ஜேகேயும் அவங்க அம்மா சாப்பிட வந்திருப்பாங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஜேகே சாப்பிட வந்திருப்பாங்க. அம்மா வந்துட்டு அப்படியே பரிமாறக்க வந்திருப்பாங்க. அப்பையில் வந்துட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க மார்னிங் சாப்பிடல, மதியம் டிஃபனும் எடுத்துகிட்டு போல, ஸோ நைட்டு சாப்பிடல இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு அதாவது ஜேகேயும் பார்க்குறாங்க, ஜேகே அம்மா பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேரும் அப்புறமா சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேக்கு சரியான இன்சல்ட் ஆகிடுச்சு. இதே இப்படி நடத்துகிறாங்க. சரி ஓகே நம்ம அம்மா காலத்துக்கு ஒருத்து போஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு அவர் ரூமுக்குள்ளே போயிட்டார். ஸோ ஜேகேட அம்மாவுக்கு ஒரு மாதிரி சின்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்கி வந்து கொஞ்சம் கோவம் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்க உங்கள் அப்பா, நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஓகே நம்ம தான் கூப்பிட்ருக்காரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே போய் கீழே உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்பா கிட்ட ரொம்ப பாசத்தை புரிஞ்சு பேசுகிறீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் வந்துட்டு பாசம் கொஞ்சம் அதிகமாகி நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாசத்தை புரிஞ்சு பேசி சாப்பிட்டு சிரிச்சிட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அப்புறமா ஜேகே வந்துட்டு வராங்க. அவருக்கு சாப்பிட்ணுங்கிற முடியல, சும்மா வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாப்பிட வந்து மனுஷனை நின்று என் பொண்ணு சாப்பிட அப்படி நீ சாப்பிடுன்னு சொன்னால் அப்படியே அவருக்கு சாப்பிடணும்னு தோணும். அப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டார் சும்மா அப்படியே. ஸோ ஜேகேயோட அம்மாவுக்கும் இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்படியே நைட் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் சேம் அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிடுமா ஜேகே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகே அம்மா வந்து ஜேகேட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கே தெரியும் நீங்கள் சொல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சாப்பிடல. ஸோ நீங்கள் இறங்கி போகிறீங்க, உங்கள் அப்பா மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. நீங்களும் அப்படி உங்கள் அப்பா பற்றி வைக்கான்னு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜ் கிளம்பி போயிருப்பீங்க. ஜேகே வந்து சாப்பிடவே இல்லை. அவர் நேற்று நைட்டு சாப்பிடல, இன்றைக்கி மார்னிங் சாப்பிடல, காலேஜ் வந்துட்டார். ஸோ அதே மாதிரி வந்து நின்றுருக்கீங்க. அப்போயே வந்து ஜேகே வராரு. ஜேகே வரவும் கிவி நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு எதுக்கு ஒன்று தேய்ச்சான் இப்போ சொல்கிறேன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது என்னென்னா ஜேகே உங்களோட ஒரு பெரிய பையன். ஸோ தேஜல் படிக்காது சீனியர். நீங்கள் அப்படி கூப்பிட வந்துட்டு சீனியர் வாயை மூத்தி இங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்படியே வந்து ஜேகே வராரு. சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லா உன்னோட ஸ்டேட்டஸ்க்கெலாம் நீ மேடம்னு கூப்பிடணும். சொல்லுங்கள் மேடம். இது நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்து தெரியும் பார்ப்பாங்க. சார் என்ன தெரியுமாடி? யார்? நேற்று நியூ ஜாயினிங் தானே? நியூ ஜாயின் தான். அது எப்படின்னு தெரியுமா? இவங்களோட அம்மா இருக்காங்களே, அதாவது இவ்வளோ வயசில் ஒரு பையன் வயசில் ஒரு அம்மா இருக்காங்க ஓகேங்களா, அதாவது இவங்களோட அம்மா தான். இவங்க அம்மா என்னோடய அப்பாவை பணத்துக்காக ஏமாற்றி வலையை விரித்து வலையில் விழ வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஜேகே கையெல்லாம் முறுக்குது. அவருக்கு சரியான கோவம் ஒரு அப்படியே கண்ணெல்லாம் ரெண்டாவது இப்படியே இருந்துட்டு அப்படியே நின்றுருக்காரு. ஓகே நம்ம ஏதாவது பண்ணி திரும்ப வந்துட்டு அம்மாவுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லடி, இவரும் வந்துட்டு லேசுப்பட்ட ஆள் இல்லை. அம்மா தான் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா. இவனும் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு இன்னும் அதிகாரம் பண்ணிட்டு இதில் நேற்று வேறு சாரை நான் அடிச்சிட்டாரு. நான் சும்மா நான் பாட்டை போட்டுவிட்டு நான் 5 ரூபா சீசு. அதை விட இப்போ நான் படிக்கிற காலேஜே வந்து படிக்கிறேன் அப்படின்னா இந்த காலேஜ் என்ட்ரன்ஸோடு நுழையிறதுக்கு தகுதி இல்லாதவன் இப்போ நம்ம சீட்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவள் பார்த்துக்குவேன். அதாவது மாம்பழங்களை வளைச்சி போட மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி இந்த வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டப்பட்டு அப்படியே உழைச்சி முன்னேறதெல்லாம் வந்து தேவையில்லை போல இருக்குது. அது நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே ஒரு கருத்தை கடுப்பாயிடுச்சு. போய் ஸ்டாப் இட். ஹலோ நீங்கள் நான் ஒயன்னு கூப்பிடக்கூடாது. அப்புறம் இன்றைக்கும் வந்துட்டு பூசை தான் வீட்டில். சாரி மேடம். மச் பெட்டர் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அவரும் போயிட்டு தலையை கீழே குமிஞ்சிட்டு ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ அவங்க அம்மாவை பார்த்துக்கோங்க இல்லையா. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியே போயிட்டாரு. இது எதுவுமே வந்துட்டு ஜேகேயோட அம்மாவுக்கு தெரியாது. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஜேகே வந்து அடிச்சது மட்டும் தெரியும். ஏன்னா அப்படி பொட்டப்பிள்ளை கைண்ட் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மாவும் வந்துட்டு நம்ம ஜேகே திட்டிருப்பாங்க. ஜேகே வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு ஜேகே அம்மாவுக்கும் தெரியல இவரோட கூட கஷ்டத்தை அனுப்பிச்சிட்ருக்காரு. அவங்களும் வந்து ஒரு பக்கம் கஷ்டத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த மாதிரி காலேஜில் வந்துட்டு விட்டதுக்கப்புறமா அதாவது விட்டில் லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கேன்டீனில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வந்திருப்பார். ஸோ ஜேகேரும் நீங்கள் வேணும்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜூஸை வந்துட்டு தப்புன்னு உங்கள் காலில் வந்து கொட்டியிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஹீல்ஸ் போட்டிங்க. ஸோ காலில் கொட்டியிருக்கும். கொட்டை வச்சுட்டு நீங்கள் தான் கொட்டை வச்சுருப்பீங்க வேணுமே. கொட்டை வச்சுட்டு ஜேகே அந்த பக்கம் போகிறாங்க. இப்படி சொரக்கு போட்டு கூப்பிட்றீங்க. ஏவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து வராரு. சொல்லுங்கள் மேடம். நீங்கள் கேன்டீனில் ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க கேன்டீனில். ஸோ அவ்வளோ பேருக்கு முன்னாடி கீழே காலில் ஜூஸ் கொட்டிடுச்சு. அந்த ஜூஸ் கொட்டிருக்கல துடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. திஸ் இஸ் டூ மச். துடைக்க முடியுமா முடியாதா?
அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் கீழே காமிச்சு ஹேண்ட் கீ எடுத்து தொடக்கிறார். தொடக்கிறார், ஷூவிலே தொடக்கிறார். ஸோ அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க. அது எதுவுமே ஒரு நினைக்கல. ஓகே நம்ம அம்மாவோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு ஆஃப்டர் ஒரு திட்டுக்கே அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கிளாஸுக்கு போகலாமா? ஓ அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் போயிட்டார். ஏய் நீ இப்படி பண்ணுறேன், ஏய் ரெடி பண்ணேன் என்ன சீனியரை பற்றி இப்படி வாய் முடியா, சீனியராவது மண்ணாது அவனெல்லாம் பார்த்தாலும் விட்டுட்டாவது சிப்பாங்கடி வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து போயிருப்பீங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் காலேஜும் வந்து முடிந்து போயிட்டுருக்கும். ஸோ காலேஜ் முடிஞ்சப்போ ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு மாத்திரமா வந்துட்டு ஜேகேக்கு சரியான கடுப்பாக இருக்கும். இவரடா இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் வந்து ரூட்டில் போய் போனவர் வரவே இல்லை வெளியே. நீங்களாக வந்துட்டு என்னென்னு திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஜேக்கோட அம்மா வந்துட்டு ரொம்ப வேலை வாங்குறீங்க. தண்ணி கொண்டு வாங்குறீங்க, அப்புறம் தண்ணி வேணால் வந்துட்டு எனக்கு ஹாட் வாட்டர் வேணும், அப்புறம் கோல்டு வாட்டர் வேணும், இல்லை எனக்கு காஃபி வேணும், டீ வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு வந்து ஒரு 10 தடவை நடக்க விட்டுருப்பீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஜேக்குக்கும் கேட்குது. இவனே இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்து வயன் ஸ்டாப் இட், திஸ் இஸ் யுவர் லிமிட். என்ன நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்க? இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் அப்பத்தில் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவை. இங்கே பாரு, என்ன ஏதாவது பண்ணேன்னா நான் பொறுத்துப்பேன், ஆனால் எங்கள் அம்மா ஏதாவது பண்ணி நிஜமாக சொல்கிறேன் வயன் அமைதி இருக்க மாட்டேன், முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எதையோ கடுப்பாக போய்ட்டு, ஓ என்னையே கொண்டுருவல்ல, கொள்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே கிட்ட போகிறீங்க. அப்புறம் வந்துட்டு ஜெய்கோட அம்மா இதெல்லாம் பார்த்துருக்காங்க. வயன் போதும் நிறுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா ஜெய்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ வயன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் ட்ராமாவா, அம்மாவுக்காக பிள்ளைக்காக அம்மா வந்துட்டு அப்படி பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. அப்பா என்ன ஒரு ட்ராமா, இதெல்லாம் பார்த்து தான் எங்கள் அப்பா வந்து மயங்கிருப்பார் போல இருக்கு. சே இவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தா எரிச்சலாகுது நீங்க சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகேக்கு ரொம்ப கோவம் இருக்கும். அப்படியே வந்துட்டு அடிக்கணும் சொல்லி கிட்ட வரவும் வந்துட்டு ஜேக்கோட அம்மா வந்துட்டு கையை பிடிச்சிருப்பாங்க. ஜேக்கோட கையை பிடிச்சிருப்பாங்க. அம்மா இல்லாமல் வந்துட்டு அப்படியே லைட்டாக அவர் கையை எடுத்திருப்பாரு. அப்போ வந்துட்டு அங்கே காஃபி வச்சுருப்பாங்க இல்லையா ஜேகேயோட அம்மா. ஸோ அந்த காஃபி வந்துட்டு உங்கள் கால் மேலே ஊற்றிருக்கும். அது வந்து நல்லா சுடு காஃபி. நீங்கள் வந்து நல்லா எனக்கு ஹாட்டாக இருந்துச்சு கேட்டிருப்பீங்க. செம்ம ஹாட்டாக வந்து அப்படியே காலையே கொட்டிடுச்சு. ஸோ காலையே கொட்டவும் வந்துட்டு கரெக்டாக இந்த நேரம் பார்த்துட்டு உங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இங்கே வந்து ஒரு ஆக்டிங் போகிறீங்க. நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், காலையே காஃபி ஊற்றிட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறமேட்டு வந்துட்டு உங்கள் அப்பா வந்து வயன் என்னாச்சு சொல்லி போய் கிட்டே வந்துடுறாங்க. பாருங்கப்பா நான் இப்போ எதுவுமே சொல்ல, எனக்கு காஃபி வேணாம், எனக்கு டீ வேணும், அது மட்டும் தான் கேட்டேன். அதுக்காண்டி நீ சொன்னால் நான் போய் வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாருங்கள் என் காலையே காஃபி ஊற்றிட்டாங்க வந்துட்டு இப்படி காலை காமிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த செவந்திருக்கு அந்த இடம் ஓகேங்களா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு வந்துச்சுங்க பாரு உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் பொல்லின்னு விட்டாங்க. அவங்க அம்மா ஒரு அரை அவங்க அம்மாவுடைய கல்யாணத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கும் கோவம் ஆயிடுச்சு. ஜேக்கே போய் சரியான கோவம் வந்துருச்சு. அங்கிள் சொல்லி கத்துறாங்க, வாயை மூடு ஜேக்கே மித்த உள்ள பேர் இது எங்கே இங்கே பாருங்கள் உங்கள் பேர் இல்லை, நான் அவங்களோட பையன். தட் மீன்ஸ் எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சண்டையை தட்டி கேட்கறக்கு எதுவும் இல்லைடா போடாவில் மித்த உள்ள பேர் வேணாம் என் வாய் கலராத போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சரியான கோவத்தில் உங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஜேகே அம்மாவும் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் போயிட்டாச்சு அப்படின்னு போயிட்டாரு. ஸோ அப்போயே வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசிட்டாரு. அவர் பேசுறது எல்லாமே வந்து ரூம்குள்ளே கேட்குது, ஜேகே கேட்குது எல்லாமே. ஸோ வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். நல்லா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து என்னோட தப்பு தான், அவனோட ஸ்டேட்டஸ்லாம் தெரிஞ்சு நான் கல்யாணம் பற்றி அது என்னோட தப்பு தான், உங்களால் இந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப சராமரியாக கிளி இங்கிலீஷ்ட்டு. அப்புறம் வந்துட்டு ரூமுக்குள்ள அப்படியே வந்துட்டு கை தாங்களாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு காதெல்லாம் வந்துட்டு கட்டு போட்டு விட்றாரு. கட்டு ஓரளவு பெருசு காயமே இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ண பர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. அங்கேயே ஜேகேம்மா வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. அவர் அழுக சத்தம் எல்லாம் கேட்குது. மொத்த கோவமே இப்போ வந்துட்டு ஜேகே உங்கள் மேலே திரும்புது. ஏன்னா காலேஜில் வர அப்படி பண்ணிட்டீங்க, ப்ளஸ் இப்போ வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா கடிவிர அளவு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது சரியான கோவம் உங்கள் மேலே திரும்புது. அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை விட்டுட்டு வெளியே போயிருப்பார். சம்பவம் வந்துட்டு வெளியே போயிருப்பார். அவர் வெளியே போன அடுத்த செகண்ட் வந்துட்டு அவர் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. வெளியே பார்க்குறீங்க, ஏய் என்ன பண்ணுறேன் நீங்களும் யாருக்கும் அது மட்டும் தான் சொல்கிறீங்க. அவங்க டப்புன்னு வந்து பெட்டில் புஷ் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்களாம் வந்து தள்ளி இருப்பாங்க. விட்றா எனக்கு உங்களுக்கு இவ்வளோ தயிர் இருந்தால் எங்கள் அம்மாட்ட எனக்கு இன்றைக்கி காட்டுறேன்டி உனக்கு. என்ன சொன்னேன், மிடில் கிளாஸா, தகுதி இல்லாதவங்க, அதாவது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கூட தகுதி இல்லாதவன் அவன் தான் இன்றைக்கி வந்துட்டு உன்னை வேர்ஜினிட்டி எடுத்துக்க போகிறான். இப்போ என்ன பண்ணுறேன்னு நானே பார்க்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களாம் வந்துட்டு கத்துறீங்க, விட்றா இந்த மாதிரி கத்துறீங்க. அவர் கேட்கவே இல்லையே. இத்தனைக்கும் உங்கள் ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் வேறு. மேடம் தான் வந்து கேட்டு வாங்கியிருப்பீங்க, எனக்கு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சவுண்ட் ப்ரூஃப் ரூமு சரி எதுவும் கேட்கவும் இல்லை.
ஸோ நீங்கள் அப்படியே கத்துறீங்க, விட்றா வேண்டாம் வேணாம் ஜேகே வேணாம், இங்கே பாரு சாரி சாரி சாரி, இங்கே பாரு அதுக்கு இப்படிலாம் பண்ணாத, ஏன்னா வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு டாப்பே ரிமூவ் பண்ணிட்டா, டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எப்படிலாம் கிஸ் பண்ணிருக்கா. ஜேகே ப்ளீஸ் ஜேகே இப்படிலாம் பண்ணாத ஜேகே, இங்கே பாரு சத்தியமாக சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் ரூட்டில் நான் கொடுக்கவே மாட்டேன், ஓகே நான் பண்ண தப்பாக மன்னிச்சிடு ப்ளீஸ் வேணாம் ஜேகே. ஜேகே நீங்கள் கத்துறீங்கன்னா செம்மையாக பைட் பண்ணி செம்ம பைட் மார்க்ஸ் கீஸா அப்படி விழுகுது உங்களுக்கு. நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க வேணாடா வேணாடான்னு சொல்லி கத்திட்டு கிடக்கீங்க. அவரா கேட்குற மாதிரி தெரியல, ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு உங்கள் வீட்டு வாட்ச்மேனாக கூட தகுதியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பைட் பண்ணுறதுமா விட்டால் ரத்தமே வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ வெறியும் தீக்கிறாரு உங்கள் மேலே. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக அதாவது அடவாடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு ஃபைனல் சொல்லுவார். உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு உங்கள் வயசு. வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே கையடி ஜேகே வேணாம் சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அவராக கேட்காம வேணும்னே செம்ம ஃபோர்ஸாக தர்ஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலி உசுறு போகுது ஜேகே, உங்களுக்கு ஜேகே வேணாடா ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் வேணாம் ஜேகே ப்ளீஸ் வேணாம் விட்டு. என்னது வேணாம்மா ஏன்டி உனக்கு எவ்வளோ திமிருந்தா ஒரு ஆம்பளை பையனை அத்தனை பேர் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி வேணும் டெஸ்ட் பண்ணுறா. வேணாடா வலிக்குதுடா வேணாடா ப்ளீஸ்டா வாய முடியும். என்னது ஆம்பளை பையன் அத்தனை பேர் பார்க்கும்போதும் காலை துடைக்க வைப்ப, இதெல்லாம் பண்ணதை கூட நான் பொறுத்து பண்ணி. ஆனால் எங்கள் அம்மா வடி வாங்க வச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலி உசுறு போகுது. நீங்கள் கத்துறீங்க ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் வேணாம் ஜேகே ப்ளீஸ் வேணாம் ஜேகே வலிக்குது ப்ளீஸ்டா வேணாடா ஜேகே சொல்லி நீங்கள் துடிக்கிறீங்க, வலி தாங்க கூட வேணாம். அவராக வேணே வந்து செம்மையாக வாங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு அந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு செம்ம ஃபீல்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பண்ணியிருப்பார். மார்னிங் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட விட்டுருப்பாரு. 5 o'clock ஆகும்போது வந்து விட்டுருப்பாரு உங்களை. நீங்களா குத்து இருமா கிடக்குறீங்க, ஏன்டாரி பண்ணாரு சொல்லி படுத்து கிடக்கீங்க பக்கத்தில். அப்படியே வந்து ஃபுல்லாக முடிச்சு பக்கத்தில் படுத்துட்டாரு அவரும். அப்படியே டயர்னஸில் இந்த மாதிரி தூங்கிட்டீங்க. ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும்போது மேட்ச் வந்து ரூமை தட்டுறாங்க. ஏன்னா உங்கள் ரூமுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் யாருமே வந்து பெருசாக வரமாட்டாங்க. உங்கள் அம்மா ஆகட்டும் உங்கள் அப்பா ஆகட்டும் வரமாட்டாங்க, ஸ்டெப் மாம். ஸோ அவங்களுமே வரமாட்டாங்க. ஸோ மேட்ச் வந்து ரூமை கதவை தட்டவும் வந்துட்டு இங்கே அப்படியே லைட்டாக வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சிக்கன் பக்கத்தில் நல்லா படுத்து தூங்கிட்டு. உங்களுக்கு வெளியே சொல்லவும் முடியா. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்து கத்திருப்பீங்க, வெளியே போங்க எங்கள் காலேஜ் எதுவும் வரல, நான் நாளைக்கு போய்க்கல, எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஐட்டம் ஆரம்பிச்சில்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க. என்னாச்சு மேம் நான் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் எதுவும் வேணாம் சொல்கிறேன்ல போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்க வந்து போயிருப்பாங்க அங்கேருந்து. அப்புறம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களா சைடில் ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணு தான் அவ்வளோ டேஸ்ட் வருது. என்ன தான் வந்து திமிர்த்தனம் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு தன்னோட வெர்ஜினிட்டியை பிடிக்காமல் வந்துட்டு அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட் வருது. நீங்கள் பண்ண அத்தனை உங்கள் ஆணவத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரே இதில் அவர் அடக்கிட்டார். செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அலாசத்தை கேட்டால் அவர் அப்படியே வந்து முடிச்சு பார்த்துருப்பாரு. நீங்கள் கத்தரிக்கே அவர் முடிச்சு பார்த்துருப்பாரு. முடிச்சு பார்த்து உங்கள் சைடில் பார்க்க நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஹேரை வச்சு கிட்ட இருக்கிறாரு. ஜேகே இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வைய இதை விட மோசமாக இருக்கலாம் பனிஷ்மெண்ட் உனக்கு, அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். வச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஹேர் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிற ரூமை விட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. எங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஸ்டூடியோவில் அது இதையும் முடிச்சு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது. செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகி இந்த நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே போயிருக்கோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. நைட் ஆகும் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து ஒர்க்லாம் முடிச்சு வந்துருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு என்னாச்சு நீ அதுவும் காலேஜ் போகலையா, என்னாச்சு நீ? ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான். சரி ஓகே காலேஜ் போனால் கூட பரவாயில்ல, வெளியே போயிருப்பியே என்னாச்சு? இல்லைப்பா எதுவும் இல்லை சும்மா தான், லைக் லோன்லியாக தான் நடக்கும் தோணுச்சு, தனியாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா எதுவும்? அப்போல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகேஞ்சிட்டு எங்கள் அப்பா வந்து போயிருப்பாங்க. சரி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியில் வந்துட்டு நீங்கள் வரும்போது கரெக்டாக ஜேகேவும் வரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ஜேகே அம்மாவுக்கு வந்து இப்படி கண்ணை காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இல்லை வேணாம் ஜேகே உட்காந்து சாப்பிட்டோம், ஜேகே அம்மா நீங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு அப்படின்னு ஜேகே அம்மாவை நீங்கள் அம்மானு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அவர் பண்ணுறதுல அவ்வளோ பயம் உங்களுக்கு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறாரு, வாடி இப்போ வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஜேகே, ரைட் சைடு வந்து ஜேகே, ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு யாரில் அதுக்கு அடுத்து முன்னாடி இருக்க சேரில் வந்துட்டு உங்கள் அப்பா, அவங்க அப்பா பக்கத்தில் அம்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போயில் வந்துட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. அவர் வேணே வந்து அவர் கால் வச்சு உங்கள் கால் அப்படியே உரசறாரு. நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க, எதுவுமே பேசல. ஸோ அப்போயில் வந்துட்டு நீங்கள் ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. உங்கள் முட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. அவர் வந்துட்டு ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் தைஸில் வச்சுட்டாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசலாம், அமைதியாக சாப்பிட்டே தான் இருக்கீங்க. ஸோ தைஸ் வச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக உங்களுக்கு இன்னும் கிட்டே வந்துருச்சு. நீங்கள் எப்படி திரும்ப ஜேகே பார்க்குறீங்க, அவர் எதுவுமே
ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்ன வேலை பண்ணுறா அந்த ரியாக்ஷனே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கோம். உங்கள் அப்பா வந்து உங்களை பார்த்துட்டு என்ன செய்யணும், இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஆரம்பிச்சிக்கிங்கிறது அமைதியாக வந்து பிளேட்டை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவரை அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வேணே வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக பண்ணிருக்காரு. ஃபிங்கரிங்களோ வலி தாங்க முடியல. உங்கள் கலந்து அங்கேயே டேஸ்ட் வரும் போல இருக்குது. ஆனால் நீங்கள் அம்மா இருக்கீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சு செஞ்சுருப்பாரு. ப்ளஸ் இங்கே ஃபிங்கரிங்காக பண்ணிட்டு இருக்காரு. முடியல, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறது, எங்களால் வெளியே சொல்லவும் முடியல. அப்படியே வந்துட்டு கண்ணுக்காக சொல்லி தேங்கி நிற்கிது உங்களுக்கு. அப்போ இருந்தவங்க அப்பா பார்த்துட்டு என்ன சும்மா சாப்பாடு காரமா, இல்லைப்பா சாப்பாடெல்லாம் ஓகே தான். அப்புறம் என் கண்ணெலாம் கலங்கிருக்கு. இல்லைப்பா அது என்னமோ தெரியல மாநில எட்ட தலைவலிக்குது ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிப்பா நான் சாப்பிட்டு முடிச்சு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. அது ஜேகேக்கு தர சிக்னல். பட் அவர் வந்துட்டு அப்போ தான் இன்னும் போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் எப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா வலிக்கு வந்துட்டு அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு நான் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் சிக்கி விடு சிக்கி ஓ வந்துட்டு அவர் வந்துட்டு ஹேண்ட் வந்து எடுத்துருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பிளேட்டில் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பீங்க ரூம்குள்ளே போனது தான் அப்படியே தண்ணிலேருந்து தரத்தரையா தண்ணி விட்டுது. இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு செம்மையாக அழுவீங்க. அப்போ வந்துட்டு கிவி கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. மேலோட்டமாக சொல்கிறீங்க இந்த மாதிரி பண்ணிட்டாண்டி நீங்கள் சொல்லிட்டு மேலோட்டமாக சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு போச்சு விஜயன்ட்டே போச்சா, நாங்கள் அப்போவே சொன்னோம் ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படி இப்படி. அப்பா வந்துட்டு அது பெரிய பிஸ்தா மாதிரி வந்து பேசிட்டு இப்போ என்னடி ஒப்பா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் 2 பேரும் அப்படியே இருந்துட்டு 3 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து போட்டு கலந்துருப்பீங்க. ஸோ ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா ஜேகே வந்து ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. நீங்கள் எப்படியும் பார்க்குறீங்க. ஜேகே வாய மட்டும் உட்காரு. என்ன பேசிகிட்டு இருந்தேன்? நான் தான் பேசிகிட்டு இருக்கலையே. இப்போ மொபைலே ஆட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. மொபைல் கூட சொல்லிட்டு உங்கள் கையில் மொபைல் பிடிக்கிட்டு பார்க்குறாரு. ஸோ கிவினின்னு போட்டிருக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ் கால் இல்லையா, ஸோ நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிவினி நம்பர்லாம் இருக்குது. அவர் பார்த்துட்டு கட் பண்ணிட்டா டப்புன்னு நம்பரை. இப்போ கால் கட் பண்ணிட்டேன் இங்கே பாரு, ஏன் எதுக்குலாம் என்கிட்ட கேள்வி கேட்கவே கூடாது புரிஞ்சுதா சொல்லிட்டு அப்படி அங்கே சிக்ஸ் வந்து டேப் பண்ணுறாரு. எப்படியே பார்த்து முறைக்கிறீங்க நீங்கள் எங்கள் மாதிரி பார்த்து இப்படிலாம் பார்க்காத செல்லம் மாமாவுக்கு மூடு இது அப்புறம் மறுபடியும் இது போட்டு செஞ்சிட போகிறேன் சி அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறீங்க. ஏய் என்னடி லந்தா ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி முட்டாரு. சிக்கி வேணாம் சிக்கி எதுவும் பேசல ப்ளீஸ் விட்டு கையை விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பயம் இருக்கணும் அனுப்பிச்சிட்டு கை விடுறாரு. ரூம்க்கு வந்தது வேறு எதுக்கும் இல்லை, ஒரு நோட்ஸ் ஒன்று இங்கே வச்சிட்டேன் அது இருக்க தான். நோட்ஸா நீ இப்போ ரூமுக்கு வந்த மறுபடியும் வந்தக்கண்டி அனுப்பிச்சிட்டு வந்துட்டு அவர் ஏதோ தேடிட்டு இருக்காரு. ரூமே புட்டி போட்டால் ஒரு தேர நோட்ஸ் மட்டும் காணும். என்னவென்றால் அந்த நோட்ஸை தான் நீங்கள் கிழிச்சு ராக்கெட் விட்டு விளாண்டு இருப்பீங்கள். ஸோ டஸ்ட்பின் அந்த பேப்பர்லாம் கலந்து பார்க்குறேன். என் நோட்ஸ் ஜி அது எனக்கு எப்படி தெரியும் உங்கள் நோட்ஸ்ன்னு? நான் ஏதோ சும்மா வெறும் பேப்பர் போகலான்னு நினச்சிட்டு கிழிச்சு ராக்கெட் விளாண்டேன். ராக்கெட் விளாண்டியா கிட்ட சிறப்பாக நாயை வந்துட்டு உங்களுக்கு துரத்துறாரு. நீங்கள் வந்துட்டு ரூம் மட்டும் வெளியே வந்துருப்பீங்க. ஜெகே நான் ஏதோ வெறும் பேப்பர் நினச்சி ஐம் சாரி வந்து துரத்தி ரூம் அந்த ஹால் ஃபுல்லாக வந்துருக்கீங்க. இதை பார்க்குற உங்கள் அப்பா அம்மாக்கு எப்படின்னா வந்துட்டு இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஸ்வீட்டாக விளாண்டுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி தோணுது. நீங்களா சண்டை போடுறீங்க அடிச்சுட்டு விடுறீங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே தோணுது. ஓகே ஓரளவுக்கு நம்ம பிள்ளை வந்து செட் ஆயிடுச்சு போல இருந்துட்டு ஏன்னா வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பீங்க. அவங்க எப்படி செஞ்சுட்டு வந்து ரூம்குள்ளே போயிட்டாங்க. நீங்களாம் இங்கே ஐயோ நீங்கள் வந்துட்டு ஓடிட்டு கிடக்கு இங்கே ரூமே வீட்டை சுற்றி வரீங்க. ஒரு கடத்தில் பிடிச்சாரு உங்கள் கால் வச்சுருக்காரு. இப்படி வா உனக்கு எவ்வளோ தெரியும் தான் சரி விட்டு நான் சத்தியமாக வெறும் பேப்பர்னு வச்சு கசையை போட்டா அதான் நான் கிளாஸ் பக்கம் வந்து தெரிஞ்சிருக்கும் எது நோட்ஸ் எது வெறும் பேப்பர்னு சொல்லிட்டு அவர் இருந்தாலும் உங்களுக்கு கிளீன் கிழிச்சு அப்புறம் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. ரூம் கூட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ எல்லாம் வச்சு எழுத்துறேன். நான் எழுத்தணுமா? நான் எழுத்த முடியாது. பண்டி முடியாது இவங்க எழுத்துறியா இல்லைண்ணா ஜிக்கு வேண்டாம் கையை அங்கேயே வச்சுக்கோ எழுதி தரேன் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே எனக்கு 2 நாள் வேணும். 2 நாள் எப்படி அவ்வளோ வச்சு முடிக்க முடியும்? 2 நாளில் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணி தொலைக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து சிரிச்சுட்டு போயிட்டாரு அங்கேருந்து. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. லைக் ஒரு 4 months 5 months நம்ம பாஸ் ஆகும். வந்துட்டு அவர் வந்து இது அடிக்கடி பண்ணுவார் உங்கள்கிட்ட. ஏன்னா அவங்க திமுத்தானே அப்பப்போ வந்து வெட்டி பார்த்துட்டு போகும்போதெல்லாம் அதை அடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே டெக்னிக் ஒன்று மட்டும்தான். இதனால் வந்துட்டு அவருக்கு வந்து லைட்டாக அவங்க மேலே லவ் வந்துருக்கும். லைக் ஒரு பொண்ணு கூட அப்படிலாம் இருக்கும் அப்படின் மாதிரி பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக அப்பப்போ லவ் வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வெறுப்பு தான் வந்திருக்கும் அவர் மேலே. முன்னாடி தவிர இப்போ வந்துட்டு அதிகம் ஆயிருக்கு வெறுப்பு. இதனால் நம்ம விருப்பமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கடுப்பாவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 5 months வந்து உங்கள் பர்த்டே பார்ட்டி ஓகேங்களா, இட்ஸ் பர்த்டே பார்ட்டி. ஸோ அப்படி பர்த்டே பார்ட்டி இருக்கும்போது வந்துட்டு கேக் கட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு 3 பேருமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம தெரியல நீங்கள் வந்து ஃபஸ்ட் பீஸ் வந்து கேக் எடுத்து விட்டுருக்கீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு உங்கள் அப்பா ஓகே அதற்கு நல்லா பெஞ்ச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு சந்தோஷம் தானே நீங்கள் வந்து ஒன்றா ஆகிட்டா சந்தப்படாமல் அப்போ டைம் வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் எடுத்து ஊட்டவும் வந்துட்டு அவங்க ஜேகே வந்து அப்படியே வந்துட்டு அதை கட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு அவர் சாப்பிட்டுருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து கேக் பீஸ் கட் பண்ணி கையில் கொடுத்துருப்பீங்க. கையில் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு பாட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்திருக்கோம்.
ஸோ அப்போயே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பின்னாடி வந்துட்டு கழுத்துல செயின் போட்டுட்ருப்பாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்க, என்னடா அது யாரோ செயின் வந்துட்டு வெளியே திரும்பி பார்க்குறீங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி திரும்பி பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற இந்த செயின் வந்துட்டு உங்கள் அப்பா காசோ இல்லை எங்கள் அம்மா காசோ இல்லை, நான் பார்ட் டைம் ஜாப் போய் வாங்கின காசில் சேர்த்து வச்சுது. அதில் அது வந்துட்டு நான் அதெல்லாம் எனக்கு கேட்கலையே. நீ கேட்கல, பட் நான் சொல்லணும்ல. ஸோ இது வந்துட்டு என்னோடய மணியில் நான் உனக்காக வாங்கிச்சேன். ஃபஸ்ட்டு உனக்கு தான் வாங்கியிருக்கேன். என் அம்மா கூட எதுவுமே நான் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்னடா சொல்கிறீங்க, திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்னோடய பர்த்டே வந்துச்சா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உனக்கும் வாங்கி தரேன்னு தோணுச்சு. ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜெயிக்கே பார்க்குறீங்க, என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு கிவி வந்துட்டு எங்கள் வாடி இது கை பிடிச்சிருக்காங்க. என்ன ஓடிட்டுருக்குங்க எடுத்துக்கிட்டையும் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, அவன் அவன் ஏதோ பழி வாங்கிக்காண்டி என்ன இதெல்லாம் பண்ணிருக்காண்டி. பழி வாங்குவேன், என்ன பழி வாங்க தாண்டி அவங்க அம்மா எச்சி இன்னும் நீ அதே நினச்சிட்ருக்கியா பைத்தியம் மென்டல். எந்த இங்கே பாரு, ஒரு பையன் வந்துட்டு தன்னோட மொத்த மாதம் சம்பளத்தையோ இல்லை தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேவிங்ஸ் பண்ண அந்த பணத்தில் 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லை 3 பேர்த்துக்கு மட்டும்தான் வந்துட்டு வாங்கி தரணும்னு நினைப்பான் பொண்ணுங்களில். ஒன்று அம்மாவுக்கு தான் மாத சம்பளத்தை வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி மேக்ஸிமம் ஆஃப் பையன் நினைப்பாங்க. அம்மா இல்லாதவங்க தங்கச்சிக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க, தங்கச்சி அக்கா அந்த மாதிரி. இது ரெண்டுமே இல்லாதவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணுவாங்க. நீ வந்துட்டு அவனோட அம்மா கிடையாது, தங்கச்சியா இருக்கலாம்டி ஒரு தங்கச்சி. பைத்தியம், தங்கச்சி இருந்தால் கூட ஸ்டெப் சிஸ்டரை இந்த அளவுக்கு பிடிச்சி வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வந்துட்டு உனக்கு தான் வாங்கி தரணும்னு நினைப்பாரா? யோசிச்சு பாரு, கொஞ்சமாச்சு அறிவு இருக்க மாட்டேங்கிறேன் வந்துட்டு. உங்கள்கிட்ட கழுவி ஊற்றுறா அவங்க ஃப்ரெண்டு. எவ்வளோ தப்பாக போயிட்டுருக்கீங்க, இது சரியில்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணு. நான் ரிலேஷன்ஷிப்பே இல்லடி, என்னடி பேருக்கே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ இல்லை, அவன் இருக்கான்ல, அவன் மனசில் நினச்சிருக்கான்ல. அவன்லாம் எதுவும் நினச்சிருக்க மாட்டான். அவன் ஏதோ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக பண்ணிகிட்டு இருக்கான். மண்ணாங்கட்டி, நீனும் அப்படி நினச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க அப்படிங்கிறத. எவ்வளோ ரிவெஞ்சுக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னால் இதோடு ஏதாச்சும் விட்டுரு. இந்த ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்குறதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக வாழ பாரு. ஏன்னா புரிஞ்சுக்கோவேன் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் அந்த அட்வைஸ் போடுறா உங்களுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மண்டே ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி ஜேகே வந்து கூப்பிட்றாரு, வயன்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க, மேலே ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து போகிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து சரி ஓகே டயர்டாக இருக்கும் போல இருக்குது, தூங்கணும்னு சொல்லி விட்டுருவார். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் போகிறீங்க. மேலே ரூமுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அப்போயே வந்துட்டு ஜேகே பார்க்குறாரு. செயின் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஹிடன் சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது, கண்டுபிடி வைப்போம். ஹிடன் சீக்ரெட்ஸா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன அது வந்துட்டு ஆர்டின் ஷேப் செயின். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன இதில் போய் நினச்சிட்டு பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு எடுத்து பார்க்குறீங்க. அது லைட்டாக வந்துட்டு மேலே கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மேக்கப் பாக்ஸ் வந்து ஸ்வைப் பண்ண அப்படின்னா தனித்தனியாக ஐஷேடோ பேலட், அப்புறம் வந்துட்டு கீழே காம்பேக்ட் பேலட், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இருக்கும். ஸோ ஸ்வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா ஒரு கிறிஸ்டல் கலர் கிளாஸு. ஸோ அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக ஸ்வைப் ஆகும். உள்ளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டியாக ஃபோட்டோ, அதை சுற்றி வந்துட்டு இந்த கிளிட்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லென்ஸ் வந்து எடுத்து தராரு, பூதகாரி எடுத்து தராரு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பார்க்குறீங்க. அதில் வந்து ரொம்ப குட்டி ஃபோட்டோ, உங்கள் 2 பேர் ஃபோட்டோ தான் இருக்காது. எப்படி எடுத்தான்னு தெரியல. லைக் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது நல்லாவே தெரியுது. மேக் அவுட் முடிச்சுட்டு தான் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் செஸ்ட் மேலே படுத்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் ஏர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, என்னது எப்போ எடுத்தீங்க? அதில் போய் எடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு எகே வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி லைக் 2 பக்கம் ஓப்பன் பண்ணோம்னா வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு அவருடைய பிக் இருக்குது, அவரோட சிங்கிள் பிக் இருக்குது. இன்னொரு சைடில் வந்துட்டு நீங்கள் அவர் இருக்க மாதிரி இருக்குது அந்த பிக்கு. ஸோ அதை பார்க்குறீங்க, இதெல்லாம் எப்படா எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது அந்த செயின் ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஹிடன்ஸ் உங்களோட பேர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அவரோட இன்ஷியல் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறீங்க, இவ்வளோ கஸ்டமைசேஷனா? ஆமாம், உனக்காகவே பார்த்து பண்ணது. எதுக்கு? நான் உங்களோட தங்கச்சி. வாய முறையா அசிங்கமாக கேட்டுறப்பறேன். நீ தங்கச்சி கூட பண்ணுறதை அவங்க கூட பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னது இது? மென்டல் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். மென்டலா அப்படின்னு கேட்குறீங்க. நடிக்காது, அப்படி ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காது. என் பேர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. தெரியுது போட்டானா தப்பு இல்லையா? எதிரி தப்பு அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம இந்த மாதிரி லவ் பண்ணுறதா நம்ம அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி லவ் வாய முடியும் இன்னொரு தடவை அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க கொன்றுவேன் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அடங்காமல் நம்ம அண்ணன் தங்கச்சி மறுபடியும் சொல்கிறீங்களா என்னை திமிருக்கேண்டி. அவர் வந்து நெக்கே பிடிச்சிட்டாரு. நெக்கை பிடிச்சிட்டு வந்துட்டு வாலில் பின் பண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி மேலே தூக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே வந்து இமிட் இருக்கீங்க சிக்கன் சிக்கன் குளத்தோட பைத்தியம். இங்கே பாரு இன்னொரு தடவை அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவீங்க பார்க்க மாட்டேன் நான் கொன்று போட்டு நான் செத்துடுவேன். நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்து நெக்க விட்றாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவ்வளோ போய் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கா நெக்கு செம்ம வெயினாக இருக்கும். அப்படியே இரும்பிட்டு இருக்கீங்க. அவர் பக்கத்தில் தண்ணி எடுத்து இருந்தால் விற்கிது அதை இந்த குடி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு ஏன்னா அப்படி பண்ணேன் இங்கே பாரு ஏன்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ. என்னோட அப்படி பட்டன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு ஷாக்கில் பார்க்குறீங்க. ஏது ஐ லவ் யூ என்ன பேசிகிட்டு இருக்க பைத்தியமணி என்ன உங்க கூட மேட்ரு முடிச்சுட்டு வேறு என்ன பண்ண நினச்சேன் அழுத்திட்டு போயிடுவேன் நினச்சியா அதுக்கு வேற பாரு. இங்கே பாரு இந்த செம்து நீ தான் பொண்டாட்டி நான் தான் பிடிச்சேன். பொண்டாட்டி பிடிச்சனா நீ நானுமா என்ன வேறு என்ன நாளைக்கே நம்ம அப்பா அம்மாட்ட பேசலாம். நாளைக்கா கன்ஃபார்ம் நீ பைத்தியம் தான். இப்போ தான் டவுட்டாக தான் இருந்தேன். நீ இப்போ கன்ஃபார்ம் பைத்தியம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏய் பொடி மென்டல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டார் ரூமை விட்டு. என்ன சொல்கிறாங்க நீங்கள் இப்படி செம்ம சாக்கில் இருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே செம்ம சாக்கிலே போயிருக்குமா. ஸோ தூங்கி கூட மாட்டீங்க. நீங்கள் தூங்கவே இல்லை. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 4 o'clock அப்படிங்கும்போது நீங்கள் ரூம் விட்டு எழுந்திச்சிட்டிங்க. யாரே எவ்வளோ நல்லா ரூம்லேயே கலந்துட்டு அப்போ வந்துட்டு ஜேகே வந்து வழக்கமாக வந்து ஜிம் பண்ணுறப்ப இருக்குது. ஸோ வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன நம்ம எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு விழுந்துட்டு போய் அப்படியே ஒழிஞ்சு சைட் அடிக்கிறீங்க. அவர் பார்த்துட்டாரு அதை. ஏய் திட்டு கொடுங்க வாடி என்ன ஒழிஞ்சு சைட் அடிக்கிற புருஷனை பார்க்கலாம் எழுதிய பார்க்கலாமே திரும்ப திரும்ப சொல்லாச்சிக்கு ஏன் என்ன மழை பிடிக்கலையோ வேறு எவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லவே இல்லையே அப்புறம் என்னடி அப்புறம் என்ன ஹேருக்கு எப்படி வேணாங்கிற ஜிக்கி நம்ம எப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோம். ஏய் தாசியம் கேட்டப்போ மறுபடியும் இங்கே பாரு நீ என்ன அம்மா வயிற்றில் பண்ணுறியா இல்லை நான் என்ன அம்மா வயிற்றில் பண்ணனா இல்லை நீ நான் அப்பா பண்ணுறியா என்ன பேசிட்டு இருக்கேன் அப்புறம் என்னடி என்ன வெண்ணுவத்தில் அப்பா அம்மா வேறு நம்ம ஒரே ரத்தம் கிடையாது. இதுதான் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக ஸ்டெப்ஸு அதாவது ஸ்டெப் புரிஞ்சுதா. நம்ம அப்படியே வந்துட்டு ஏதோ கூட பண்ணான்னு நினச்சி நீ பேசிகிட்டு இருக்காது. ஆனாலும் வந்துட்டு நம்ம இங்கே பாரு நீ இப்படி இருந்த அப்படின்னா என்னால் நம்ம அம்மா அப்பாட்ட பேச முடியாது. பத்தே நீ சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா அதாவது அவங்க 2 பேரும் நம்ம அம்மா அப்பா புரியுதா. என்னோட அப்பா உனக்கும் அப்பா தான் ஸ்டெப் ஃபாதர் 2 தடவை கிளியராக சொல்கிறாரு. டே என்னடா மண்டையை குழப்பிட்டு இருக்கேன் எனக்கு நிஜமாக சொல்கிறேன் எல்லாம் வலிக்குது நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னாச்சு பேபி ஏன் தூங்கலை பேபிகாஸ் மண்ணாவது என்னாச்சக்கே பேசிகிட்டு இருக்கிறது இப்படா. இங்கே பாரு கீழே போயிட்டு வாயை வந்து இல்லை எனக்கு பிடிக்கல இது வேண்டாம் இது எப்படி செட் ஆகுமா அப்படிலாம் பேசினேன்னு வைய என்ன பண்ணுவேன் அங்கேயே கொண்டு போட்டுருவேன். ஏது அப்படின்னு நீங்கள் என்ன ஏது மண்டை மாதிரி அப்பா அம்மாட்ட பேசுவோன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு செட் ஆகுமா பிடிக்கலையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க பைத்தியம் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அத்தி வந்து ஓடிட்டீங்க அங்கேருந்து. இவன் என்ன தான் சொல்கிறான் சரி ஓகே போ அவன் ஏதோ ஃப்ளோவில் போயிட்டுருக்கான் அதே ஃப்ளோவில் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வரீங்க. ஸோ ஒரு 8 மணி போல் இருக்கும். அப்போயே வந்துட்டு உங்கள் அப்பா வந்து வெளியே வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து போகிறார். அங்கிள் என்ன சொல்கிறாரு என்னடா இன்னும் அங்கிள்னே கூப்பிட்ருக்கா அட்லீஸ்ட் போய் அப்பான்னு கூப்பிடு. அதாவது என்னென்னா அப்பான்னு கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். புரியல உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம். என்னது உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாரு. வந்தா கோத்துக்கு உங்கள் அப்பா அப்படியே விட்டுருப்பாரு ஜேகே வேறு அப்பா அப்படியே மேலே கத்திடுவீங்க. நீங்கள் என்ன பேசியிருக்கேன்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க உங்கள் அப்பா. அப்போன்ட்டு இங்கே போயிட்டு குறுக்க அப்பா அதுவும் பண்ணாதீங்க உண்மை தான் அவன் சொல்கிறது நான் ஒரு லவ் பண்ணுறோம். என்ன பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு நீங்கள் எப்படி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நிறுத்துறீங்களா யார் அண்ணன் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்சிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ரீசனுக்காண்டி எங்கள் எப்படி லவ் இல்லைன்னு போயிடாது. அதே மாதிரி நாங்கள் எப்படி அப்படியே கூட பண்ண அண்ணன் தங்கச்சா 1000 மாட்டோம். நான் திரும்ப சொல்கிறேன் அண்ணன் தங்கச்சி சொல்கிறது நிப்பாட்டுங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவர் எப்படி பார்க்குறாரு ஆனால் மேலே வாய்க்கிலேயே பேசினா இப்போ வந்துட்டு எப்படி உள்ட்டா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு அவர். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சரியான ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில். ஆனால் அவராக ஒத்த கால் நிற்கிறார். இல்லை முடிவு எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இப்படின்னு பிளாப்னு போயிட்டு கிடக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்து என்ன போல முடிவு பண்ணுவீங்க தெரியல சொல்லிட்டீங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களே இல்லைன்னு நினச்சிக்கோங்க சித்திராங்க நினச்சிக்கோங்க. நான் எங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஜேக்கை போட்டு அப்படியே வெளியே வந்துட்டீங்க. அதாவது உங்கள் வீட்டு வெளியே வந்துட்டீங்க. ஸோ கட்டின துணையோடு வரீங்க உண்மையாகவே எதுவுமே எடுக்காமல். ஸோ அப்படியே வந்து ஜேக் கூட வெளியே வரீங்க. அவரும் வந்துட்டு வெளியே வந்துருப்பார். ஸோ அவர் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருப்பார். அவர் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிருப்பார் இல்லையா. ஸோ வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அது மாதிரி கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வராரு ரூமுக்குள்ளே போயிட்டு. இங்கே எதுவுமே எடுக்கல
ஈவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட அவர் அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு. இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கி கொடுத்தீங்க, இவரை வந்து நான் என் பொண்டாட்டியாக மொத்தமாக கூட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு அப்படி வந்துட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீடியோ வெளியே வந்தது மட்டும் அல்லாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க. ஸோ ஜேகே பார்த்தா அப்படி உங்கள் கண்ணில் வந்து டியர் ட்ராப் அப்படியே தேங்கி நிற்கிறா. நான் வந்து வெளியே இல்லை அந்த டேஸ்ட் தொடச்சிட்டு இங்கே பாரு, இப்போ கணக்கு கேட்கலாம், ஆனால் லைஃப் லாங் வந்துட்டு நான் அழ வைக்காமல் பார்த்துக்க முடியுமா எனக்கு தெரியல. பட் அதை அப்படி அழுதாலும் வந்துட்டு அந்த கண்ணியை எப்படி துடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை துடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் நான் வருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படியே வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் சொல்லி அப்படியே பண்ணிட்டு தலையாட்டுறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்ம இதோட முடித்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதில் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில இல்லீகல் பிரச்சனை, அதாவது லீகல் பிரச்சனைகளாக வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.